நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 2025 விஸ்வாவாசு வருடத்துல வரக்கூடிய 6வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது, ராசி அடிப்படையில கோச்சார நிலைகள்ல என்ன விதமான கிரக மாற்றங்களால நடக்கக்கூடிய பலாபலன்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க வைகாசி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஜூன் மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 4ஆம் தேதி வாஸ்து நாள். வாஸ்து பூஜை செய்யறதுக்கு, வீடு கட்டுறது தொடங்குறதுக்கான வாஸ்து பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து 8 சுப முகூர்த்த தினங்கள் இருக்குது. திருமண சுபகாரியங்கள் மற்றும் விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 8 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த மாசத்துல வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வருது. முருகபெருமானை வழிபட்டு முருகபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுனால கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு பார்க்கல, மேச ராசின்னு சொல்லக்கூடிய முதல் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து புதன் அப்படிங்கிறது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் கடக ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கல, கேது பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 10வது இடமா இருக்கக்கூடிய கும்ப ராசியில ராகு பகவானும், 11ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்கிறது அப்படின்னு பார்க்கல, இந்த காலகட்டத்துல 11ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குது, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். தனுசு ராசி காலபுருஷனின் 9வது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானை ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் லட்சியம், இலக்கு, எண்ணம், குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, என்ன விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் குறித்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு முழுமையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள், சிக்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் விலகிடுச்சு. இந்த ஜூன் மாதம், மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு. அப்போ இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா கடந்த காலத்தில் பல்வேறு விதமான சங்கடங்களை அனுபவிச்சாச்சு. என்ன சங்கடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசியை பொறுத்தவகையில் கடன் பிரச்சனைகள் நிறைய ஆயிடுச்சு. வேலை தொழில் அமைப்புகளில் பல்வேறு விதமான நெருக்கடிகள் உருவாயிருச்சு. போட்டிகளை சமாளிக்க முடியல அப்படிங்கிறது மாதிரி தொழில் அமைப்பு. அதே போல் வேலை சார்ந்த விஷயங்கள், பல்வேறு விதமான வேலைகளை சில பேர் நிறைய இடங்களில் வேலைகளை விட்டுட்டு வந்துட்டாங்க. சில பேருக்கு வேலையே கிடைக்கல. ஆமாம், சில பேர் சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த முயற்சிகள்லாம் கை கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான சிக்கல்களை சந்திச்சாச்சு. அதுலேயும் குறிப்பாக உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல் தான் பெரிய சிக்கல். சொந்த பந்தங்கள், கூட இருக்கக்கூடிய உறவுகள், கணவன் மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், போக்குவரத்து சார்ந்த விஷயங்களில் இருந்த உறவுகளில் பல்வேறு விதமான சங்கடங்கள் சந்திச்சாச்சு. இடம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, வீடு வண்டி வாகன அமைப்புகளில் பிரச்சனைன்னு பல்வேறு விதமாக அவங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் நிறையா.
ஆனால் இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. என்னென்னா 12 வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய ராசிநாதன் என்பவர் ராசியை நேரடியாக பார்ப்பார். அப்படி பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த விஸ்வாவாசு வருடத்தில் 2025 ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனை குரு 7ஆம் இடத்தில் சமசப்தமாக இருந்து உங்களை பார்க்குறார். உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய விஷயந்தாங்க இந்த விஷயம். உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருந்து உங்களையே பார்ப்பதால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு. என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய உடல் மற்றும் மனம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நிம்மதி வரும் மனசில். எதையும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், நல்லா இருக்கிறோம், இனிமேல் நல்லா இருப்போம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மனதில் உருவாகும். ஒரு நிம்மதி நிலை உருவாகும். அடுத்து எப்பேற்பட்ட விஷயத்தையும் எதிர்கொள்ள தயாராகிடுவீங்க. அடுத்து வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்த இடர்பாடுகள்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கும். உங்களுக்கு சமூகத்தில் இருந்த அந்தஸ்து மதிப்பு மரியாதைகள்லாம் திரும்ப கிடைக்க ஆரம்பிச்சிடும். குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்களும் மாறி மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உருவாயிடும். அடுத்து வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் வேலை கண்டிப்பாக உறுதியாக கிடைச்சிடும். வேலையில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. வேலை கிடைக்கும், நல்ல வேலைகள் கிடைக்கும். உங்கள் படிப்பு மற்றும் உயர்வு அறிவுக்கு ஏற்ற மாதிரி, அனுபவத்திற்கு ஏற்ற மாதிரி, அதே போல் அந்த அனுபவத்திற்கு ஏற்ற உழைப்புக்கேற்ற வருமானத்திற்கு ஏற்றார் போல் நல்ல வேலை கிடைக்கும். அடுத்து தொழில் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்தே தொழில் செய்கிறது, கணவன் மனைவிக்கு தொழில் அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கறது, ஆமாம் மனைவி கணவனுக்கு தொழில் அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து தொழில் சார்ந்து தொழிலில் இருந்து வந்த கேது மாற்றம் அடைஞ்சிட்டார். அப்போ தொழில் மூலமான லாபம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகிருக்கு. 11ஆம் இடம் சூப்பர் அற்புதமாக உருவாயிருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. 6இல் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அரசு காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக உங்களுக்கு முடியும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11க்குடையவர். திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான அமைப்பு கொண்ட இந்த மாதம் அப்படிங்கிறது சிறப்பான கிரக நிலைகளை கொண்டுள்ளது. புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல காலகட்டம். எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம், அர்த்தாஷ்டமச்சனி நடக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் அற்புதம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு முயற்சி எடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.